வெற்றிமலை முருகனுக்கு அரோகரா. ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து இந்த எம்எஸ்எஸ் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னா, நான் இப்போ பழனியில் இருக்கேன்னா இங்கேருந்து நம்ம ரிட்டன் சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு நான் புக் பண்ணது இந்த எம்எஸ்எஸ் பஸ் தான். எப்போவுமே ரெகுலர் ரூட்டுன்னா திண்டுக்கல் வழியாக திருச்சி போய் போகும். இந்த வண்டி வேறு ரூட்டை ஃபாலோ பண்ணுது. ஈரோ தாராபுரம் காங்கயம் வழியாக சென்னைக்கு போகிற ஒரு வண்டி இதுதான். வாங்க இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்கலாம். இன்னும் எதுவுமே ஆன் பண்ணல, இன்னும் டிரைவரே வரல. வந்த பிறகு நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அப்புறம் அமெனிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதே பஸ்ஸில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்போ விளாக் எடுத்தேன், பாதியிலே நிறுத்தினதுனால இந்த வாட்டி ஃபுல்லாக எடுக்கணும்னு சொல்லி இந்த பஸ்ஸை புக் பண்ணிட்டோம். எம்எஸ்எஸ்னால எல்லா வண்டிக்குமே ஒவ்வொரு பேர் இருக்கும். அங்கே பக்கத்துலேயே என்ன வண்டி நிற்கிது, அது காமரன். இந்த வண்டிக்கு கேங்ஸ்டர் அக்னி எடிஷனில் வந்துருக்கு போல. இந்த வண்டி இன்ஜின் ஆன் ஆயிடுச்சு பாருங்க, கிர்ன்னு இருக்கா. ஆன்லைனில் புக் பண்ணால் 10% டிஸ்கவுண்ட் இருக்கா. ஆனால் இது அவங்க வெப்சைட்டே இவங்க வச்சுருக்காங்க. இந்த வெப்சைட் உள்ள போய் தான் நம்ம போய் புக் பண்ணுறோம். பஸ்ஸு ட்ராக்கிங்கும் இருக்குது. இது ரெட் பஸ்ஸில் தான் இந்த வண்டி புக் பண்ணோம். இப்போ வண்டி பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணா, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா டிரைவிங்ல இருக்கீங்க? 15 வருஷமா இருக்கு. எம்எஸ்எஸ் எத்தனை வருஷம்? எம்எஸ்எஸ் ஒரு 6 வருஷமா ஓடிட்டு. சூப்பர். உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா எம்எஸ்எஸ்ல இருக்கீங்க? ஒரு 2 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்ஸ் மேம். இன்டீரியர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறோம் गाइस. ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீரியர்ஸ் பார்த்துட்டு அமெனிட்டிஸ்க்கு போறோம். ஸ்லீப்பர்ல என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னா, அங்கே ஒரு இது ஸ்டாண்ட் இருக்கு. எம்எஸ்எஸ் வாட்டர் பாட்டில் வச்சிருக்காங்க, இன்னும் கொடுக்கல. அங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ட் இருக்கு. இங்கே ஒரு ஏசி வென்ட் இருக்கு. லைட்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸ்க்ரீன்ஸ்லாம் பக்காவாக இருக்கு. அண்ட் ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. எலிவேட்டர் பில்லோ, மொபைல் ஹோல்டர், சார்ஜிங் பாயிண்ட். நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது சீட்டர் தான், இது ஸ்லீப்பரு. இப்போ நம்ம சீட்டரோட அமெனிட்டிஸ் போவோம். சீட்டரில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னா, இது அந்த சீட்டுக்கான பிளாங்கெட்டு, எம்எஸ்எஸ் வாட்டர் பாட்டில் எப்பவும் போல், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், பவுச்சு, அண்டு ஃபுட் ரெஸ்ட் அட்ஜஸ்டபிள், சார்ஜிங் பாயிண்ட்ஸ். முன்னாடி ஒரு இதில் இருந்தது, இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். புஷ்பேக் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக இருக்குது. கோல்டன் ஸ்ட்ரிப் லைட்ஸோட கோல்டன் கர்டைன்ஸ் சூப்பராக இருக்குங்க. எம்எஸ்எஸ் பிராண்டிங் போட்டு இந்த பர்த் நம்பர்ஸு, சீட் நம்பர்ஸு எல்லாமே கிளியராக இருக்குது. டபுள் பர்த்தில் அதே தான் இப்போ நான் காமிச்சேன். ஆனால் அங்கே வந்து அந்த உமன் சேஃப்டிக்கெல்லாம் போடுவாங்கல்ல அந்த கர்டைன்ஸ், நடுவில் அது ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே போல் அட்ஜஸ்டபிள் ஏசி வந்துச்சு. எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு. கேபின் ரைடும் இந்த டிரைவர்ஸ்ட்டு கேட்டோம். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. நான் கேட்ட அடுத்த செகண்டே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் வரணும் இல்லையோ, அவங்க கண்டிப்பாக வரணும்னு என்கிட்டயே சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டிரைவர் தான். கேபின் ரைடு வரும்போது கன்ஃபார்ம் அந்த வியூவை நான் எடுத்து போடுறேன். புத்தம் புது B6 பஸ்ஸுங்க.
இந்த எம்எஸ்எஸ் பஸ்ஸில் வந்து ஸ்லீப்பருக்கு மட்டும்தான் பெட்ஷீட் இருக்குன்னு இல்லை, சீட்டுக்குமே எல்லா இதுக்குமே பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. ஏன்னா இப்போ சீட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க சில வேறு பஸ்ஸஸ்லாம் இது கொடுக்காம கஷ்டப்படுறாங்க. இந்த பஸ்ஸில் இது கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம்தான். ஒன்று சொல்ல வந்துட்டேன், இந்த பஸ்ஸோட பாடி பில்டர் வந்து பிரகாஷ் தான். இந்த பஸ்ஸுக்கு பிரகாஷ் தான் இருக்காங்க. அண்ட் வந்து இப்போது ஒரு ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டுருக்கோம். பைபாஸ் போனது கேபின் ரைட் ஆரம்பிச்சிடணும். கிலோமீட்டரில் பார்த்தா 100 தொட்டு, ஆனால் இதில் பார்த்தா 90 தான் போகுது. பொறுமையாக மூவ் ஆகிறதுக்கு காரணம் டிராஃபிக் தான். ஊர்லேருந்து வரவங்களோட டிராஃபிக்கும் பாருங்களேன், அவ்வளோ தூரத்துக்கு நீடிக்குது இந்த டிராஃபிக்கு. அதையும் தாண்டி போகுது. இப்போதைக்கு லைட்டாக மூவ் ஆகுது, இதுக்கப்புறம் நின்றுவோம். அவ்வளோ ஒரு வழியாக டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. குட் மார்னிங் கைஸ். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தாச்சு. அண்ட் எம்எஸ்எஸ் பஸ்ஸோட ட்ராவல் கிட்டோட முடியுது. என்ன ரோட்டில் எடுப்பேன்னு பார்த்தோம்னா டைம் இல்லைங்க, அவசரத்தில் வர ஆட்டோ ஏறினதுனால. சரி, ஓகே, இதோட நம்ம ட்ராவல் vlog எடுத்தாங்க. அண்ட் பஸ்ஸு வந்து ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் டிலேவாக தான் வந்திருக்கு. காரணம் டிராஃபிக்கு. சென்னை உள்ள வர்றதுக்கே டிராஃபிக். இந்த வெளியில் மேல்மருவத்தூர் அங்கேயே இது டிராஃபிக்கு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.